Hi friends, Group 2 Group 2A 44 days plan ஓட Test 1 aptitude solution அதான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். நீங்க வந்து Test 1 இன்னும் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா Test 1 அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே வாங்க பார்க்கலாம். First question பார்ப்போம். If x equal to root 3 plus 1, find the value of x minus 2 by x whole square. ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இதான் கண்டுபிடிக்கணும். இங்க இந்த xக்கு பதிலா நம்ம இந்த √3 plus 1 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, சோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x minus 2 by x இதை நம்ம வந்து இந்த x இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயரா மாறும். சோ x ஸ்கொயர் minus 2 divided by x whole square. இப்போ நம்ம வந்து இந்த xக்கு பதிலா √3 plus 1 வந்து போடலாம். சோ √3 plus 1 whole square minus 2 divided by இங்கே ஒரு x இருக்கு. அப்போ மறுபடியும் √3 plus 1. ஓகே, சோ ஒரு whole square. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து a plus b the whole square. ஸோ இங்க வந்து √3 plus 1 whole square இருக்கு. நம்ம இதை வந்து a plus b the whole square அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ a plus b the whole square ஃபார்முலா என்னது? a square plus b square plus 2ab. அப்போ இங்க வந்து a square. ஸோ √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா √3 into √3 3 மாறிடும். அடுத்து b ஸ்கொயர். ஸோ 1 தான், 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். பிளஸ் 2ab. 2 a அப்படிங்கிறது √3, b அப்படிங்கிறது 1. ஸோ √3 into 1 √3 தான். மைனஸ் 2 இங்க இருக்கு. டிவைட் பை √3 plus 1. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து 3 plus 1 இருக்கு, அப்புறம் 2 √3 இருக்கு, மைனஸ் 2 இருக்கு. ஸோ 3 plus 2 பண்ணோம் அப்படின்னா 4 மாறிடும். ஸோ 4 minus 2 அப்படின்னா 2. அப்போ இந்த 3 plus 2 4, இது ஒரு minus 2. ஸோ அப்போ 4 minus 2 2 போட்டோம். நெக்ஸ்ட் பிளஸ் இங்க 2 √3 இருக்கு. டிவைட் பை √3 plus 1. ஸோ ஒரு ஹோல் ஸ்கொயர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நம்ம லாஸ்ட்ல வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே √3 plus 1 இருக்கு. ஸோ என்னைக்குமே வந்து கீழே வந்து ரூட் வரக்கூடாது. நம்ம கீழே ரூட் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிளை மாத்தி காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ மேல 2 plus 2 √3 மேல இருக்கு. ஓகே, ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா √3 plus 1 வந்து இருக்கு. இப்போ நம்ம கீழே வந்து ரூட் வரக்கூடாது. ஸோ இதே நம்பரை வந்து அப்படி எழுதுங்க, √3 1 சிம்பிள் மட்டும் மைனஸ் ஆக்கிடுங்க. கீழே அதே மாதிரி √3 minus 1. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே எழுதி சிம்பிள் மாத்திரணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 வச்சு √3 மல்டிப்ளை பண்ணலாம், 1 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 வச்சு √3 பண்ணணும், அடுத்து இந்த மைனஸ் 1 பண்ணணும். ஸோ 2 √3 நெக்ஸ்ட் 2 into minus 1 அப்போ minus 2. அடுத்து இந்த 2 √3 அதே மாதிரி இதை ஒருக்க. ஸோ 2 √3 into 3 என்ன வரும்? ஸோ 2 √3 into √3. அப்போ √3 into √3 அப்படிங்கிறது 3 மாறிடும். ஸோ அப்போ 2 into 3 6 plus 6, அதாவது 2 √3 into √3. ஸோ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதான் வரும், 2 √3 into √3. இங்க √3 into √3 அப்படின்னா 3 மாறிடும். ஸோ நம்ம ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரூட் மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் 2 into √3 வந்து இருக்கு. இந்த 2 இருக்கு, இங்க 2 சேர்ந்து 3 மாறிட்டு இங்க 2 into 3 அப்படின்னா 6. ஸோ நம்ம அந்த 6 தான் இங்க வந்து போட்டிருக்கோம், பிளஸ் 6. அடுத்து 2 √3 into minus 1. அப்போ minus 2 √3. கீழே பாருங்க √3 plus 1 √3 minus 1. ஸோ இது வந்து a plus b a minus b.
நம்ம இப்போ √3 ஏன்னு எடுத்துக்கலாம், 1 வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்போ a பிளஸ் பி a மைனஸ் பி அந்த ஃபார்மெட்ல இருக்கு. நம்ம வந்து இந்த காஞ்சிகேட் எடுக்கவே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். நம்ம வந்து அதுக்காண்டி தான் வந்து எடுக்கும். இது a பிளஸ் பி a மைனஸ் பி. அதோட ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் a பிளஸ் பி a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் a பிளஸ் பி a மைனஸ் பி. ஓகே. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா a பிளஸ் பி இருக்கு, a மைனஸ் பி இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். அப்போ a அப்படிங்கிற √3. ஸோ √3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 மாறிடும். மைனஸ் பி ஸ்கொயர், பி அப்படிங்கிறது 1, ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ 1. ஓகே. ஸோ ஒரு ஹோல் ஸ்கொயர் வந்து இன்னும் அப்படி இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ வந்து இந்த 2√3 பிளஸ் 2√3 மைனஸ் 2√3 இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இங்க பாருங்க -2 பிளஸ் 6 இருக்கு. ஸோ -2 பிளஸ் 6 அப்படின்னா 4. அப்படிதானே? ஸோ இப்போ வந்து 6 -2 நீங்க பாத்துக்கோங்க, எல்லாமே 4 தான். கீழே 3 -1 அப்படின்னா 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அடிச்சோம் அப்படின்னா 2. ஸோ ஃபைனலா 2 ஆயிட்டு. அப்போ 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. ஸோ 4 தான் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If x power 4 minus 1 divided by x square plus 1 equal to 8, then find the value of x. ஓகே. ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த 4ல தான் ஏதோ வந்து ஒன்னு ஆன்சரா இருக்க போகுது. ஓகே. இங்க வந்து x power 4 minus 1 divided by x square plus 1 equal to 8 கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து x கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த x வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து பெருசா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கடைசியில் வந்து x தான் கிடைக்க போகுது. ஸோ இப்போ அந்த x எப்படி இருக்கும்? நம்ம x தூக்கி இங்க போட்டோம் அப்படின்னா x இங்கேயும் போட்டோம் அப்படின்னா ஒரே வேல்யூ தான். இது வந்து நமக்கு லாஸ்ட்ல என்னவா மாறணும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்து 8 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 தான் வரணும். ஸோ நீங்க எக்ஸுக்கு எந்த நம்பர் போடும் போது 8 கடைசியா வருதோ அதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா 1. ஸோ 1 தூக்கி போட்டோம் அப்படின்னா 1 பவர் 4 அப்படிங்கிறது 1 தான். ஸோ 1 into 1 into 1 into 1 4 டைம் பண்ணுவோம். ஸோ 1 தான். 1 minus 1 அப்படின்னா 0. கீழே வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ அப்போ வந்து 1 பிளஸ் 1 2 மாறிடும். ஸோ 0/2 அப்படிங்கிறது கண்டிப்பா 8 கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருக்க முடியாது. அடுத்து நம்ம வந்து ஆப்ஷன் பி போட்டு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா 3 பவர் 4 minus 1/3 ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ 3 பவர் 4 ஆனது 4 வாட்டி 3 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3 into 3 into 3. ஸோ பண்ணோம் அப்படின்னா 81 வரும். அப்போ 81 minus 1 கீழே 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 1. அப்ப 80 டிவைட் பை 10 அடிச்சோம் அப்படின்னா கடைசியில் 8 மாறிடுது. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிட்டு எக்ஸுக்கு இங்க ஒரு வேல்யூ போட்டோம்னா 8 கிடைச்சிட்டு 8 ஈக்குவல் டு 8. அப்போ கண்டிப்பா ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? ஆப்ஷன் பியா தான் இருக்க முடியும். ஸோ நம்ம இங்க வந்து 3 போட்டதால தான் இங்கேயும் வந்து 8 கிடைச்சிருக்கு. ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆன்சர் கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் 3. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க வந்து சிம்பிளை போடாம அதுக்கு பதிலா பாக்ஸ் வந்து போட்டாங்க. நம்ம வந்து இங்க இந்த 4 சிம்பிள் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் இதுல எதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறது என்னது? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 10 இருக்கு. ஸோ இங்க நம்ம ஒரு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இதுவும் 10 மாறிச்சு அப்படின்னா 10 ஈக்குவல் டு 10 ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஈக்குவல் டு அப்படின்னா LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு சைடு சேமா இருக்கணும். அப்ப நீங்க இங்க எதை போடும் போது மொத்தத்துல 10 வருதோ அதான் வந்து கரெக்டான சிம்பிள். நம்ம வந்து இப்போ 1/1 போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ். ஸோ பிளஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 plus 6 minus 12 divide 4 plus 2. நம்ம வந்து போர்ட் மாஸ் படி தான் பண்ணுவோம். ஸோ போர்ட் மாஸ் படி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போர்ட் மாஸ்னா பி பிராக்கெட் தான் பண்ணணும். இங்க 6 மாறும். ஸோ அப்போ 2 plus 6 minus 12 divided by 6. ஸோ போர்ட் மாஸ்ல பி பிராக்கெட் போயிட்டு அடுத்து ஓ ஆஃப் இங்க வந்து ஆஃப் அப்படிங்கிற சிம்பிளே இல்லை. அடுத்து டி இருக்கு டிவைடு.
அப்போ 12 டிவைட் பை 6 இதான் நம்ம வந்து அடிக்கணும். ஸோ அடித்தோம் அப்படின்னா 2 மாறிடும். ஸோ 2 + 6 அப்படிங்கிறது 8. ஸோ 8 - 2 அப்படின்னா 6 வரும். ஸோ கடைசியாக வந்து 6 வந்திருக்கு. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஆன்சராக வந்து இருக்க முடியாது. ஓகே, நம்ம வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி போட்டு வைப்போம். ஸோ மல்டிப்ளை 2 × 6 - 12 டிவைட் 4 + 2. அதே போர்ட் மாஸ் படி பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் பண்ணணும் 6. ஸோ மிச்சம் 12 டிவைட் பை 6, இங்கே 2 × 6 - 12. அடுத்து போர்ட் மாஸ்ல பி பிராக்கெட் போயிட்டு அப்படின்னா அடுத்து ஓ ஆஃப் இல்லை, அதுக்கப்புறம் டி டிவைடு. ஸோ டிவைட் அப்போ வந்து 12 டிவைட் பை 6 பண்ணீங்க அப்படின்னா 2 மாறும். ஸோ 2 × 6 - 12. ஸோ போர்ட் மாஸ்ல டிவைடு பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 6 12 -2 அப்போ 10. ஸோ 10 வந்துட்டு 10 = 10. அப்போ நமக்கு வந்து இங்கே மல்டிப்ளை போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் மைனஸ் டிவைட்லாம் போட்டு செக் பண்ணி பாருங்க போர்ட் மாஸ் படி கரெக்டாக பண்ணி. ஸோ வந்து கண்டிப்பாக மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் வராது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மல்டிப்ளை. அடுத்த சம் பாருங்க, இதே மாதிரி பெரிய வேல்யூ கொடுத்து இங்க வந்து மல்டிப்ளை மைனஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலே அது கண்டிப்பா ஒரு சிம்பிள் ஷார்ட்கட்லயோ இல்ல ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா பேஸ் பண்ணியோ பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த 2 நம்பரும் ஒரே நம்பரா தான் இருக்கு. இங்கே இந்த 2 ஒரே நம்பரா தான் இருக்கு. நம்ம இந்த நம்பர் ஏன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ 2 வாட்டி இருக்கு. அப்போ a² மைனஸ் இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயும் 2 வாட்டி ஒரே மாதிரி இருக்கு. நம்ம இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ b². கீழே இருக்கிற நம்பர் கண்டிப்பா வந்து இந்த 2 நம்பரை பிளஸோ இல்ல வந்து மைனஸோ பண்ணா கிடையக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, இங்க 75983 45983, இங்க 30,000. அப்ப பார்த்தோன்னே சொல்லிடலாம் மைனஸ் தான் பண்ணிருக்காங்க. அப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா 30,000 ஏவும் பியும் மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம a - b அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து a² - b² ஃபார்முலா தெரியும். a + b a - b. கீழே a - b. ஸோ ரெண்டையும் அடிச்சிடலாம். கடைசியாக a + b மட்டும் இருக்கு. ஸோ ஏங்கிறது என்னது 75983, b அப்படிங்கிறது 45983. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 121,966 வந்து கிடைக்கும். ஸோ இதான் பார்த்தோம்னா அதோட ஆன்சர். அப்போ இந்த மாதிரி பெரிய டிஜிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரும். அடுத்து பார்ப்போம் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 1/2. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 10 + 1 11. ஸோ 11/2 + 3/4 ஆஃப் அப்படின்னா நம்ம மல்டிப்ளைன்னு எடுத்துக்கலாம். 8/9. எதெல்லாம் அடிக்கலாம், 4ஐயும் 8ஐயும் அடித்தோம் அப்படின்னா 2 ஆகும். இங்கே 3 மாறும். ஸோ 11/2 + 2/3 வந்து இருக்கு. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 33 + 4. அப்போ 33 + 4 அப்படின்னா 37. ஸோ 37 டிவைட் பை 6 இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை இன்னும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 6 36. மிச்சம் 1 மட்டும் இருக்கும். 6 1/6. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று ஆன்சர்ல 37/6 கொடுத்துருப்பாங்க, அதை ஆன்சர் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 1/6 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தும் பார்ப்போம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கும் போது டிவைட் சிம்பிள் போட்டு அடுத்த 2 நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை மல்டிப்ளையாக மாற்றிட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 30/12 அப்படிங்கிறத 12/30 வந்து மாற்றிக்கலாம். எப்போதுமே அப்படிதான். ஸோ இந்த மாதிரி வந்து 3/2. ஸோ டிவைட் கொடுத்து 5/7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 3/2 மல்டிப்ளை 7/5 அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 டிவைட் பை 6 டிவைட் பை 7 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வரிசை உங்களுக்கு 2 டிவைட் இருக்கு அப்படின்னா மேலே மட்டும் 5 வச்சுக்கோங்க, கீழே நீங்கள் வந்து 6 × 7 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஸோ 4/3 + 3/2 - 5/3 நம்ம டிவைடை மல்டிப்ளையாக மாற்றிட்டு 12/30 - 12/9 into -27/16. ஓகே, இப்போ வந்து எங்கெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பண்ணலாம். 5/30 6 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 6ஆக மாறும். ஸோ அங்கே நீங்கள் அடித்தோம் அப்படின்னா 2. இங்கே அதுமாதிரி 9ஐயும் 27ஐயும் 3 டேபிள் அடிக்கலாம். ஸோ -27, அதனால் -3. இங்கே 12 4 டேபிள் அடித்தோம்னா 3 4. ஓகே, ஸோ நம்ம மேக்ஸிமம் எங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடிச்சிட்டோம். 4/3 + 3/2 - 2/3. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே மைனஸ், இங்கே வந்து 3 into -3. ஸோ இங்கே வந்து -3 into -. ஸோ 2 வாட்டி நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். 2 வாட்டி வந்து மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து பொதுவாக ப்ளஸ்ஸாக வந்து எடுத்துக்கலாம். 3 into 3 = 9. ஸோ 9 / கீழே வந்து 4. ஸோ -3 into -3. அதனால் நம்ம வந்து +9 சொல்லி போட்டோம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக 3 2 3 4 எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மேலே 16ஆக மாறும். ப்ளஸ் 6 3s are 18 மைனஸ் இங்கே வந்து 4 டைம்ஸ் பண்ணணும் 8 ப்ளஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 டைம் பண்ணணும் 27. ஓகே, ஸோ இங்கே வந்து 18 - 8 அப்படிங்கிறது 10ஆக மாறிடும். அப்போ 16 + 10 + 27 / 12. ஸோ 16 + 12 16 + 10 பண்ணோம் அப்படின்னா 26. ஸோ 26 + 27 அப்போ 53. கீழே 12. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 53 / 12. நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The solution of 2x - 1 the whole square equal to 9. ஸோ இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க பாருங்க 2x - 1 the whole square. நம்ம வந்து இதை a - b the whole square அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ 2x அப்படிங்கிறது a, இந்த 1 அப்படிங்கிறது b. ஸோ a - b the whole square. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது? a அப்படிங்கிறது 2x. ஸோ அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா 4x ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர்னா இது வந்து 4x ஸ்கொயர் ஆமாயிரும். அடுத்து b ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 தான். மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் ஆஃப் 2 into ab. ஸோ இது 2x into 1 அப்படின்னா 2x தான். நம்ம 2ab அப்படின்னா அப்போ 4x மாறும். ஸோ சிம்பிள், நம்ம 2x ஏன்னும் 1 bன்னு எடுத்திருக்கோம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்போ 4x ஈக்குவல் டு 9. அடுத்து இந்த 9 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -9 வந்து மாறும். ஸோ அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 4x கொண்டு வந்துடுங்க. ஸோ -4x இங்கே இருக்கு. அதுக்கடுத்து வந்து ப்ளஸ் 1 இருக்கு. இங்கே 9 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -9 வந்து மாறும். ஸோ +1 - 9 அப்படிங்கிறது -8 மாறும். நம்ம இதில் வந்து 4 காமனாக இருக்கு. அப்போ நம்ம வந்து 4 எடுத்துடலாம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. நம்ம t மெத்தடில் போடுவோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2 வரணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 வரணும். அப்போ 2 into 1. ஸோ -2 into 1. -2 into 1 பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது -2 வந்துடும். ஆட் பண்ணும்போது -1 வந்துடும். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா x போட்டுக்கலாம். இப்போ x - 2 x + 1. ஸோ அடுத்து இந்த x - 2 வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா x = +2 மாறும்.
இங்கே வந்து +1 அப்படிங்கிறது -1 மாறும். ஸோ ஆன்சர் வந்து 2, -1. அடுத்த சமம் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதுவும் ஒரு அல்ஜிப்ரா ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே நம்பர் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. ஸோ 2 வாட்டி ஒரே நம்பர், அப்போ இது a² மைனஸ் அடுத்து இங்கே 2 வாட்டி ஒரே நம்பர் b². கீழே பாருங்க, இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2185 வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே a - b இன்டூ. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 / அதே இங்கே a b அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ a + b. நமக்கு ஃபார்முலா தெரியும், a² - b² அப்படின்னா a + b இன்டூ a - b. a² - b² நம்ம வந்து a + b இன்டூ a - b எழுதியிருக்கோம். இங்கே இன்டூ ஒரு 1 இருக்கு. கீழே a - b, இங்கே ஒரு a + b. எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஸோ a + bக்கு a + b, a - bக்கு a - b. அப்போ கடைசியில் ஒரு 1 மட்டும் இருக்கு. அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1. அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சேனலில் ஆப்டிடியூட் ஃபுல் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரக்கூடிய ஒரு 18 வீடியோ வந்து போட்டிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், அப்புறம் வந்து அதிலே அல்ஜிப்ரா, நெக்ஸ்ட் HCF, LCM, மென்சுரேஷன். ஸோ அந்த 18 வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கே தெரியாது, பேசிக் ஃபார்முலா, பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் எதுவுமே தெரியாதப்ப நீங்கள் வந்து அதிலிருந்து பாருங்க. ஸோ நம்ம வந்து அதில் பேசிக்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்டா சொல்யூஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.